ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யறதை பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை மைதா மாவில் கூட பண்ணலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வழக்கமாக நம்ம செய்கிற சப்பாத்தி மாவு மாதிரி இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ், 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், கூடவே நம்ம அரைச்சிருக்கிற பட்டாணி பட்டர் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் லேசாக போய் உதிரியாக வரும். இப்போ இதில் தேவையான மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்ச மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம மசாலாவையும் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு எந்த சைஸில் இருக்கோ அந்த உருண்டைக்கு பாதி அளவில் இந்த மசாலா உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம மசாலா ஸ்டஃபிங் வச்சு எல்லா பக்கமும் நல்லா சுற்றியும் கவர் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவை நல்லா உள்ளே தள்ளி இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. திரும்பவும் இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தடிமனாக இருக்கணும். இப்போது நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கரண்டி போட்டு கிளற வேண்டாம், அதுவாக நல்லா மேலே எழும்பி வரும். இப்போ நம்ம திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு டைம் கொடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்ததும் இது நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. புதினா சட்னியோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.